உலக மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உங்களில் ஏராளமான பேர் இந்த டே வித் ஜீசஸ், தினமும் இயேசுவோடு எனது நிகழ்ச்சி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. நாங்கள் அநேகர் ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் தேவன் எங்களுக்கு தருகிறார் என்று சொல்லி உங்களுடைய சாட்சியை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் போது நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். என்றால் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ஜனங்களாக மாறுவதுதான், அவருடைய நாமத்தை உயர்த்துவதுதான் எங்களுக்கு மேலான ஒன்றாக அது இருக்கிறது. யோசுவா 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். தன்னுடைய ஊழியத்துக்கென்று, தன்னுடைய திட்டத்துக்கென்று எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஊழியக்காரனுக்கும், ஊழியக்காரிக்கும் மகத்துவமுள்ள கர்த்தர் சொல்லும் அற்புதமான ஒரு செய்தி. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொன்னார். அன்பானவர்களே, பாலும் தேனுடன் தேசத்திற்கு யோசுவாவின் தலைமையில தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது, அவர்கள் அழைத்து கொண்டு வந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பாஸ்டருக்கும், ஒரு பாதிரியாருக்கும், ஒரு ஊழியக்காருக்கும், ஊழியக்காரிக்கும் கர்த்தர் சொல்லும் செய்தி. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படி என்றால் நமது வாயில இந்த நியாயப்பிரமாண சத்தியங்கள் அனுதினமும் வெளியில மற்றவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும், ஆலோசனையாக சொல்லப்பட வேண்டும், கட்டளையாக எடுத்துரைக்க வேண்டும். பாவங்களை அழிக்கிற அந்த தேவ சத்தியங்கள், வியாதிகளை சுகமாக்குற அந்த குணமாக்க சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவமுள்ள நாமத்தினால் இந்த வேத சத்தியங்களை போதிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த வேதம் இருக்க வேண்டும். இரவும் பகலும் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் இரவும் பகலும் இந்த பரிசுத்த வேத சத்தியங்களை அவர்கள் தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்படிப்பட்ட வேதத்தின்படி நடக்க தன் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஊழியக்காரையும், போதகர்களையும், பாஸ்டர்களையும், பிஷப்மார்களையும், மிஷனரிகளையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். நாமே வேத சத்தியத்தில் வாஞ்சை இல்லாமல், அல்லது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து படிப்பது என்கிற எண்ணத்தில், அல்லது நாமே வேத சத்தியத்தை கடைபிடிக்காமல் வெறுமனமா பேசுவதில் மாத்திரம் ஆர்வமுள்ளவர்களாக இருப்போம் என்றால் அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாத வெறுமையான வீண் பேச்சுகளைப் போலவே அது மாறி போகும். அதனுடைய விளைவு சபையில ஜனங்கள் வாடிப்போன இலைகளைப் போல இருப்பார்கள். இந்த காலத்தில் பிசாசு இப்படித்தான் ஏராளமான ஊழியக்காரர்களை உலக சிந்தையில திசை திருப்பி வேத சத்தியத்தை இரவும் பகலும் வாசிப்பதில், தியானிப்பதில், அதன்படி நடப்பதில் கவனமில்லாதபடி உலக பிரகாரமான மாய்மாலங்களில், பித்தலாட்டங்களில், சுய தாளந்துகளில் பெருமை அடைபடி அவன் குருடாக்கி வைத்திருப்பதை நாம் காணலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்க. பரலோகம் போகும் இயேசு உலகமெல்லாம் தன் அப்போஸ்தலர்கள் அனுப்பும்போது என்ன செய்தாராம்? பைபிள் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனக்கண்களை அவர் திறந்தார் என்று சொல்கிறது. பார்த்திருங்களா? யோசுவாவுக்கு சொல்லுகிறார், பாலும் தேனோட தேசத்துல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும், இரவும் பகலும் இதை நீ தியானித்து கொண்டிரு, அப்பொழுது உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று சொன்னார். அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்தார்? அவர்களுடைய இதய கண்களை திறந்து முழு வேதத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் அவர்கள் இருதயத்தில் வைத்தார். இதுதான் கர்த்தருடைய ஊழியத்துடைய மகிமை, இதுதான் அந்த மகத்துவம். ஆகவே அன்பானவர்களே,
பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்வது போல, இருதயத்தில் வேதம் இருந்தால்தான் வாயில வேதவசனம் புறப்பட்டு வரும். இதயத்தில் சினிமாவோ, ஊர்கதைகளோ, பாரம்பரிய கதைகளோ, கட்டுக்கதைகளோ, கற்பனை கதைகளோ, சுய புகழ்களோ இதயத்தில் இருந்தால் வாயில, போதனையில், பிரசங்கத்தில் அதான் வந்து கொண்டு இருக்கும். இன்றைய சபைகளுடைய பரிதாப நிலையம் அப்படித்தான். ஆனாலும் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன், நீங்களதாம மற்றவர்களுக்கு மிக பிரயோஜனமானவர்களாக இருக்க, தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க இந்த நாளிலே பேசுகிறார். கீழ்ப்படிவோமா? அர்ப்பணிப்போமா? ஆண்டவராக இயேசு நம்முடைய இதயத்தில் வார்த்தையாய் வர வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நேசரே, நீர் அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரும் ஊழியக்காரிகள் என்ன பேரில் அவங்க இருந்தாலும் உங்களுடைய நியாயப்பிரமாணம் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய நியாயப்பிரமாண வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை ஊழியக்காரன் ஊழியக்காரிகள் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையினாலே அவர்கள் ஆண்டவரை இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வழிகள் வாய்க்கப்படும் என்ற மகத்துவமான ஆண்டவரை சத்தியத்தை சொல்லியிருக்கிறீர். இதோ நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க எங்கள் இதயத்தில் உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரை முழுவதுமாக ஆண்டவரை நீர் வைத்தருளும். வார்த்தையான ஆண்டவரை இயேசுவை எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாரும். உமையே, உங்களது மகிமையே, உங்களுடைய மகத்துவங்களை எல்லாருக்கும் சொல்ல எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.